தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது மத்திய அரசோ மாநில அரசோ என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்களோ அதையெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தை தான் பார்க்க போகிறோம். எத்தனையோ பேருக்கு சொந்த வீடு இல்லாமல் இருக்குது. சிலருக்கு இடம் இருக்குது ஆனால் வீடு இல்லை. சிலருக்கு வீடு இருக்குது ஆனால் குடிசை வீடு அந்த மாதிரி வந்து வெறும் வந்து கல் வச்சு கட்டியிருக்காங்க. பெருசாக வந்து காங்கிரீட்டோ இல்லை ரூமோ அந்த மாதிரி அமைப்பாக இல்லை. அப்போ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப குறைந்த விலையில வட்டியோட என்ன பண்றாங்க, உங்களுக்கு கடன் தராங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மானியமும் தராங்க. அதாவது கடன் கொடுத்து பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில வந்து ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்குறோம்னா அதுக்கு இத்தனை % வட்டியோட சேர்த்து நம்ம எச்சா கட்டுவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா கடனையும் கொடுத்து வட்டியும் குறைச்சு மானியத்தையும் கொடுக்குறாங்க. மானியம்னா அந்த கடன் தொகையிலிருந்து குறைக்கப்படுது, உங்களுக்கு கட்ட தேவையில்லைன்ட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 லட்ச ரூபால தொடங்கி 35 லட்ச ரூபா வரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். சரி, இப்போ இது யார் யார் வாங்கலாம், எப்படி வாங்கலாம், என்னென்ன விஷயம் வேணும் அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா நடுத்தர குடும்பத்தினரும் வாங்கிக்க முடியும். யாரும் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்கிறவங்க தான் வாங்கணும்லாம் கிடையாது. வருஷத்துக்கு 9 லட்ச ரூபா வருமானம் வர வரி இருக்கிறவங்க கூட வாங்கலாம். வருஷத்துக்கு 9 லட்ச ரூபானா உங்களுக்கே தெரியும், மாதம் ஒரு 60-70 சம்பாதிக்கிறவங்க கூட அதை வாங்கி கொள்ள முடியும். அதனால தான் வந்து சொல்கிறோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட சொந்த வீடு காங்கிரீட்ல ஆல்ரெடி இருக்கக்கூடாது. அப்படி இல்லாட்டினா மட்டும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இடம் இருந்தால் கட்டிக்கலாம், குடிசை வீட்டை கட்டிக்கலாம், வீட்டை வந்து எலாபரேட் பண்ணிக்கலாம். அதாவது சிறுசாக இருக்குது பெருசாக பண்ணிக்கலாம். பார்க்கலாமா ஒன்றுன்னா என்னென்ன ஆவணம் வேணும், யார் யார் வாங்கலான்ட்டு. அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே அந்த ஃபுல் இதையும் வந்து படிச்சிடுறேன். என்ன வந்திருக்குது, என்ன கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு படிச்சிடுறேன். நீங்களே வந்து அப்படியே புரிஞ்சுப்பீங்க. ஏழைகளின் சொந்த வீடு கனவை நிறைவேற்ற மத்திய அரசு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறம் அதாவது PMAU 2.0 திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதாவது ஏற்கனவே இந்த திட்டம் இருக்கு, அதனுடைய அடுத்த வெர்ஷன் 2.0 தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2.0 வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நகர பகுதிகளில் வசிக்கும் ஏழைகளுக்கு தரமான வீட்டு வசதியை மேம்படுத்துவதே பிரதமரின் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் நோக்கமாக உள்ளது. இதில் மானியத்துடன் கடன் வழங்கப்படும். நம்ம கடன் தான் வாங்குறோம், ஆனால் அதில் கொஞ்சம் தள்ளுபடி இருக்கும். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சரகம் அதாவது MOHUA வெளியிட்ட PMAU 2.0 செயல்பாட்டு வழிகாட்டுதலின்படி, அதாவது இந்த திட்டம் இருக்குல்ல, இந்த திட்டத்தை வந்து வீட்டு வசதியிலிருந்து நகர்ப்புற அமைச்சர் வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, புதுப்பிக்கப்பட்ட இத்திட்டம் 2029 ஆண்டு வரை, இப்போ நம்ம 2026 இருக்கோம், 2029 ஆண்டு வரை 1 கோடி நகர்ப்புற ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு வீடுகளை வாங்கவோ அல்லது கட்டவோ உதவுவதற்கான நோக்கத்தோடு தான் கொண்டு வந்திருக்காங்க. வாங்கலாம், இல்லை நீங்க கட்டலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் புதுசா வாங்கிக்கிறேனாலும் நீங்க வாங்கிக்கலாம். இந்த திட்டத்தின் முதலீடு வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி என்று இதற்கு 2.5 லட்சம் கோடி அரசு மானியமும் வழங்குறாங்க. 10 லட்சம் கோடி இதுக்கு ஒதுக்கிட்டாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கடனே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி. அப்போ 10 லட்சம் கோடி வந்து இவங்க இந்தியா ஃபுல்லாக வந்து ஒதுக்குறாங்க. அதில் 2.5 லட்சம் கோடி வந்து என்ன பண்ணுறாங்க, தள்ளுபடி பண்ணுறாங்க, மானியம் கொடுத்துட்றாங்க. அது உங்களுக்கு நீங்கள் கட்ட தேவையில்லை, ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது இது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். 10 லட்சம் கோடினா எத்தனை பேர் வாங்குவாங்க, அத்தனை பேருக்கும் சேர்த்து தான் 2.5 லட்சம் கோடி மானியம்னா. அப்போ இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 8 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, மானியமாக கொடுப்பாங்க. நீங்கள் இவ்வளோ மட்டும் கட்டினா போதும், இவ்வளோ கட்ட தேவையில்லைன்ட்டு. அது ஓரளவுக்கான அமௌண்ட்டாக இருக்கும். ஒரு காவாசி வந்து என்ன ஆகும், குறையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 10ல் வந்து 2.5 வந்து என்ன பண்ணுறாங்க, மானியம் கொடுக்குறாங்கன்னா, நம்ம வாங்குற காசில் 8ல் வந்து 6 ரூபா கட்டுவோம், மிச்சம் 2 ரூபா நமக்கு மானியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி அரசு மானியம் வழங்கப்படும் என்று செய்திகளுக்கு அறிவித்திருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த திட்டம் இருக்கு பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 லட்சம் யாரெல்லாம் வீட்டு கடன் வாங்குறாங்களோ அவங்களுக்கு 4% வட்டி மானியத்தையும் பெறலாம். மேலும் மானிய கணக்கீட்டிற்கான கடன் கால அளவு அதிகபட்சம் 12 ஆண்டுகள் ஆகும். அப்ப நீங்க 8 லட்சம் வாங்கிட்டு 12 வருஷம் கட்ட போறீங்க. 8 லட்சம்னா வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1 லட்சம் கட்டினா கூட 8 வருஷத்துல கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனா இது 12 வருஷங்கும் போது உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். அதுல வேற உங்களுக்கு 4% தான் வட்டி. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு காவாசி பணத்தை வேற தள்ளுபடி பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு 50,000 ரூபாய் கட்டினா போதும், உங்களுக்கு 12 வருஷத்துக்கு மொத்தமா 6 லட்சம் கட்டுற மாதிரி வரும் கிட்டத்தட்ட. வீட்டு கடனுக்காக அதிகபட்ச தொகை ரூபாய் 25 லட்சம் ஆகும். அதாவது 8 லட்சங்கிறது குறைந்தபட்சம், 25 லட்சம் வரை நீங்க வாங்கிக்கலாம். அதே வேளையில் வீட்டின் அதிகபட்ச மதிப்பு ரூபாய் 35 லட்சத்தை தாண்டவும் கூடாது. அதாவது 35 லட்சத்தை வந்து தாண்டக்கூடாது. 8லேருந்து 25 லட்சம் வரை நீங்க வாங்கிக்க முடியும். சரிங்களா? மானியம் பலனை ரூபாய் 1.80 லட்சத்துக்கு அரசாங்கம் நிர்ணயித்துள்ளது.
அதாவது நீங்கள் வாங்குறதுல வந்து ஒரு 1.80னா 2 லட்சத்துக்கு ஒரு 20,000 ரூபா கம்மி, 1,80,000 வந்து உங்களுக்கு மானியமாக கிடைக்கும். அதான் சொன்னோம், 8 லட்சத்தில் நீங்கள் ஒரு 6 லட்சம் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும்னு சொன்னோம்ல, அதுதான் இது. இத்தொகை பயனாளியின் கடன் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இது எப்படி போட்டுருவாங்க, டைரெக்டாக வந்து அவங்களே வந்து அக்கௌண்ட்டில் நீங்கள் கடன் கட்டினதா வந்து போட்டுருவாங்க, உங்கள் கையிலலாம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது 8 லட்ச ரூபா கடனை கொடுத்து போட்டு அதுக்கு மானியத்தை வந்து உங்கள் கையிலேயே கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, நம்ம திருப்பி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களே வந்து போட்டுருவாங்க, பேங்க்லேயே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நகர்ப்புறங்களில் அதிகரித்து வரும் சொத்து விலைகள் மற்றும் அதிக வட்டி விகிதம் கொண்ட வீட்டு கடன்களால் சிரமப்படும் குறைந்த மற்றும் நடுத்தர வருவாய் ஈட்டும் குடும்பங்களுக்கு இத்திட்டம் முக்கியமான பயனை தரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் சொல்கிறாங்களே 8 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரையும் வாங்கிக்கலாம். மொத்த சொத்துடைய மதிப்பு 35 லட்சம் வந்து வீடு வந்து தாண்டக்கூடாது, இப்படி இருக்கிறவங்க வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நடுத்தர குடும்பத்துக்குமே ஒரு கரெக்டான ஒரு விஷயம்தான். அடுத்து தகுதியான நபர்களுக்கான வருமான அளவுகோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோடி வீடு திட்டத்தின் கீழ் பயன்பெற வேண்டுமென்றால் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கக்கூடிய பிரிவினருக்கான வருமானம் ஆண்டுக்கு 3 லட்சத்துக்கு அதிகம் இல்லாமல் இருக்கணும். அப்போ இதை நீங்கள் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் 3 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு வருமானம் இருக்கக்கூடாது, முதல் ரூல்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து 18 வயசை வந்து நிரம்பினவங்க தான் இதை வந்து அப்ளை பண்ண முடியும், 2வது ரூல்ஸு. 3வது ரூல்ஸு அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும், 3வது ரூல்ஸு. 4வது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2 அறைகள், கச்சா கூரை, கச்சா சுவர்கள் கொண்ட வீடுகள் வசிக்கும் குடும்பத்தின் மாற்றுத்திறனாளி உறுப்பினர், அவங்க எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்காக அப்ளை பண்ணலாம். அதாவது ஒன்று வீடே இல்லை எங்கிட்ட இடம் இருக்கு, இல்லை எங்கிட்ட வந்து 2 அறைகள், கச்சா கூரை, கச்சா சுவர்கள் கொண்ட வீடுகள் வசிக்கக்கூடிய குடும்பமா இருந்தா இதை வந்து என்ன பண்ணலாம், விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி வந்து ஊனமற்றவர்கள் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவுல எந்த மூலையிலுமே நீங்க வந்து சொந்த வீட்டை வச்சிருக்க கூடாது. சொந்த வீடுனா நம்ம சொன்ன மாதிரி இந்த 1 BHK 2 BHKன்னு சொல்லிட்டு நல்லா வந்து காங்கிரீட்ல கட்டின வீடா ஒரு அமைப்பா இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். உங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்கிட்டையுமே அந்த மாதிரி வீடு இருக்கக்கூடாது. எங்க அப்பாட்ட வீடு இருக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்லாம் இல்லை, குடும்பத்துக்கே ஒருத்தவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க. அப்போ குடும்பம் முழுவதுமே சொந்த வீடு இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து காலியிடம் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கான நிதி உதவி வழங்கப்படும். புதுமையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டப்படும் வீடுகளுக்கு 1 சதுர மீட்டருக்கு 3000 ரூபாய் என்ற தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மானியமும் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த சோலார்லாம் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மானியம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அந்த 25 லட்ச ரூபாய் கேட்குறாங்க பாருங்க சில குடும்பம்லாம், அவங்களுக்கும் வந்து 4% தான் வட்டி. 8 லட்சத்துக்கு மட்டும் 4 இல்லை, 25 லட்சத்துக்கும் 4% வட்டி. எல்லாத்துலேயுமே 1,80,000 ரூபா உங்களுக்கு மானியமும் கொடுப்பாங்க. இதெல்லாம் போதும்னு நினைக்கிறேன். இனி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆவணம் கொடுக்கணும்னு மட்டும் பார்த்துடலாம். இப்போ வேணுங்கிற ஆவணம் ஆதார் அட்டை, கண்டிப்பாக இதை யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்கள்ட்ட ஆதார் அட்டை இருக்கணும். வருமான சான்றிதழ், பொதுவாக வருமான சான்றிதழ்லாம் கடைசி ஒரு 6 மாதத்துக்குள்ளே தான் வாங்கியிருக்கணும், அதனால் இதை அப்ளை பண்ணும்போது வாங்கிக்கோங்க. 3வது முதல் வீடு குறித்த உறுதிமொழி ஆவணம், அதாவது எங்கிட்ட வீடே இல்லை, இதுதான் என்னுடைய முதல் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண கொடுக்கணும். விற்பனை பத்திரம், விற்பனை ஒப்பந்தம் நீங்கள் என்ன பண்ண கொடுக்கணும். வங்கி கடன் ஒப்புதல், அடமான ஆவணங்கள், அதாவது நம்ம எதையாவது அடமானம் வச்சு தான் நம்ம வந்து வாங்குவோம், அதுக்கப்புறம் பேங்க் பற்றி டீட்டெயில்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் தான் தேவையான ஆவணங்கள். எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு அங்கே அவங்க கேட்டிருக்கிறது இப்போ நம்ம சொன்ன எல்லா கேள்வியும் தான் அவங்க கேட்பாங்க, வேறு எதுவும் வந்து பெருசாக கேட்க மாட்டாங்க. அங்கே கேட்கக்கூடிய ஆவணங்களையும் கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன ஆயிரும், சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களை செலக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அறிவிப்பாங்க, உங்களுடைய ஃபோன் நம்பருக்கோ இல்லை இமெயில் ஐடிக்கோ. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் பெண்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க, பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க, இருசக்கர வாகனத்துக்கு இலவசம் கொடுக்குறாங்க, நிறைய இருக்குது. எல்லாம் அடுத்தடுத்து வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் நம்ம போட முடியும். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்